தமிழ்நாட்டில் கடந்த 12ஆம் தேதி இந்தியன் 2 திரைப்படம் லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்கள் தயாரிப்பில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இ-சேவை மையம் மற்றும் ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இ-சேவை மையத்தில் கையெழுத்திடப்படும் ஆதார் புகைப்படம் பெற முடியும் என்று காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றுள்ளது. இ-சேவை மையத்தில் அந்த மாதிரியான பணிகள் எதுவும் கிடையாது. ஆதார் சேவை மையத்திலும் புகைப்படம் எடுக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தரவுகளை பதிவேற்றுகின்றனர். இ-சேவை மையத்தில் அங்கீகாரம் செய்ய எதுவும் வழிவகை இல்லை. தவறான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இந்தியன் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவுகளீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இ-சேவை மையத்தில் முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன இ-சேவை மையத்தில் அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை உபகரணங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய எதுவுமே நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படுவதில்லை. ஊழியர்களுக்கு மிக குறைந்தபட்ச ஊதியமே அரசு நிறுவனங்கள் வழங்கி வருகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தில் வரும் காட்சிகள் இ-சேவை மைய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இது காட்சிகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானதாக உள்ளது. இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் இ-சேவை தமிழகத்தினுடைய இ-சேவை மையங்கள், தமிழகத்தின் டாக்டிவ் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய இ-சேவை மையம் கிட்டத்தட்ட 22,000 மையங்கள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது. அத்தனை மையங்களிலுமே ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடியவர்கள் வேலை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களை இழிவாக பேசுவது, லஞ்சம் வாங்குறாங்க என்று பேசுவது என்பது மிகவும் கொடூரமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். சங்கத்து சார்பாக நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மயம். இப்போ நான் போய் ஒரு டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா எனக்கு நான் டேட்டாஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, தரவுகள் கொடுத்தேன்னா அது தரவுகள் உள்வாங்கி கொண்டு எனக்கான என்ன அதுக்கான பணம் இருக்குது, அந்த பணத்தை திருப்பி ஓடிபி மூலமாக கேட்கும், என்னுடைய ஃபோனுக்கு வரும். இல்லை வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம். இதில் லஞ்ச லாவண்யத்துக்கு ஊழலுக்கு எந்த விதமான இதுவே இல்லை, சாதுரியங்கள் இல்லை, வழிமுறைகளும் இல்லை. இந்த எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இது. ஆகையினால அதை தவறுதலாக தனக்கு ஒரு லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க அவருடைய படத்தில் எல்லாம் சித்தரித்து கொண்டு வரக்கூடிய இந்தியன் ஒன்றில் அதான் சொன்னார். வர்மகளில் அந்த கலைகள் மூலமாக சொன்னவர் இன்றைக்கும் தன்னை ஒரு ஊழலை ஒழிக்க வந்த ஒரு முக்கிய பிரமுகராக காட்டுவது என்பது அவருடைய பாவமாக நாம் கருதுகிறேன். அதை இதன் மூலமாக நாட்டில் எவ்வளவோ ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி பேசின கூட நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்கள் அந்த திருமாவளவன் தோழர் பேசுனது போல் அல்லது முருகன்காந்தி பேசுனது போல் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு நில அபகரிப்பு, தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நியாயமாக வேலை செய்யக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்கள், தரவு உள்ளிட்டார்களை மிக கேவலமாக சித்தரிப்பது என்பது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திருக்காங்க. நாங்கள் இப்போ உங்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் தமிழக அரசுக்கும் அதே போன்று நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும்.